வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது கிறிஸ்மஸ் இல்லையா, அதனால் இன்றைக்கி சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நெய்யும் சேர்த்து ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயத்தை ஒரு 8 வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்குவோம். இதை செய்யும் போதே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணிக்கு ஸ்பான்சரே நான் வேலை செய்கிற ஓனர் அம்மா தாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க. மற்றும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மேரி கிறிஸ்மஸ்ங்க. நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, அப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை போட்டுருவோங்க. தக்காளியும் நல்லா வைக்கணும். தக்காளி ஒரு 5 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 5 தக்காளி நல்லா வதக்கிட்டு அப்படியே நல்லா குழையிற அளவுக்கு அப்படியே வதக்கிட்டு அதுலேயே சிகப்பு மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி தூள், மசாலா தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. எண்ணெய் இருக்கும் போதே தான் இந்த மிளகாத்தூளெல்லாம் போடணும். அப்போ தான் பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கும். அதனால் எப்போவுமே இந்த மிளகாத்தூள், பிரியாணி தூளெல்லாம் அதே போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது தயிர், தேவையான அளவுக்கு தயிருங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா தயிர் வந்து திரியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அப்படியே புதினாவை நறுக்கி வச்சுருக்க புதினாவை அலசி இதில் போட்டுருவோங்க. நல்லா புதினாவை அரை கட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ புதினாவை போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இதுலேயும் பச்சை வாசனை போகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச கறியை சேர்த்துப்போங்க. இதில் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி தான் வச்சுருக்கேன். அதனால் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஊற வச்சுப்போம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சதுனால தான் அந்த கறி உள்ளே இருக்க உப்பெல்லாம் நல்லா ஏறி இருக்கும், ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். உங்களுக்கு தெரியும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுதுங்களா? இப்போ பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணிங்க. அரிசி அளக்கும் போது 3 கிளாஸ் இருந்தது. 3 கிளாஸுக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். 6 கிளாஸ் தண்ணி அடிச்சுங்க. 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கலரி விட்டுறேன். கொஞ்சம் நல்லா தண்ணி கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், சைடெல்லாம் கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ் விடுது. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் கொதித்து வந்துடும். நல்லா கொதிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ கொதித்த பிறகு ஊற வச்சுருக்கேங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசியை ஊற வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி எலுமிச்சைப்பழம் ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் நல்லா ஒரு கலரி விட்டுறணும். இப்போ எல்லாம் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா வந்து மசாலாவோட ரெடியாக இருக்குது பிரியாணி மசாலா தண்ணி. இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா கொதிச்சிச்சிங்க. தண்ணி கொதித்த பிறகு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துப்போங்க. நல்லா தண்ணி இல்லாத அப்படியே அரிசியை மட்டும் அப்படியே எடுத்து போட்டுப்போம். ஏன்னா ஏற்கனவே கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா குழஞ்சிரும் சாதம். அதனால் கரெக்டாக தண்ணி இல்லாத வடித்து அரிசியை போட்டுக்கிறோம். அரிசியை போட்டு நல்லா உடையாமல் கரண்டியை வச்சு அப்படியே பொறுமையாக நம்ம கிளறி விடணும். இல்லைன்னா அரிசி உடஞ்சி குழாயிடுங்க. அதனால் இப்போ இந்த தண்ணியும் அரிசியும் சமமாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், வீடியோவில் கரெக்டாக வற்றி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நெய் கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு அந்த நெய் வந்து மேலேயே இருந்துடும். அதனால் சும்மா லேசாக அப்படி ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறின பிறகு வாழை இலை அதை போட்டு தான் இப்போ தம் போட போகிறோம். 2 வாழை இலை அடி போட்ட போகிறோம். ஏன்னா மீதி இருக்கிற நம்ம தம் போடும்போது மேலே விழுகிற அந்த துளி அந்த இலையிலேயே கலெக்ட் ஆகிடும். அதனால் வாழை இலையை போட்டாச்சு. ஒரு தட்டை போட்டு வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கிற நெருப்பு அதுலேயே அந்த தட்டு மேலே பரப்பியாச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து
இந்த ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கம்மா கம்மான வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? நான் சொன்னேன்ல அந்த தண்ணி வந்து இந்த வாழை இலையிலே கலெக்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த வேர்வை துளி மாதிரி விழும்ல, அந்த தண்ணி எல்லாம் அது மேலே விழுந்துருச்சு. இப்போது இந்த வாழை இலையை அப்படியே அலுங்காமல் குலுங்காமல் எடுத்தாச்சுங்க. என்னடா இவ பேசாமல் சாப்பிட்டுட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா? டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. அதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இருங்க, சூப்பராக வந்திருக்கு. இருங்க, எங்கள் வீட்டுக்காரரும் கொஞ்சம் ஊட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் சாப்பிட்டுட்டு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. சூடாக இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேன், கூப்பிட்டு ஊட்டினாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர், நல்ல டேஸ்ட்டு. அங்கேருந்து வாசனை கம கமன்னு இருந்தது. கூப்பிட்டாங்களே. பாய்.